1965 நியூயார்க்ல ஒரு பையன் பிறக்கிறான். அவங்க அப்பா பேரு ராபர்ட் டோனி சீனியர், அவங்க அம்மா பேரு எல்சி ஃபோர்டு. அவங்க அப்பா அம்மா ராபர்ட் டோனி ஜூனியர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த பையன் பிறக்கும் போதே பான் வித் சில்வர் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பணக்கார ஃபேமிலியில தான் பிறந்திருக்கான். பிறக்கும் போது ரொம்ப நல்ல பையனாவே வளர்ந்துருக்கான். ஆனா அவனோட அப்பா அவனை சின்ன வயசுல ட்ரக் யூஸ் பண்ண சொல்லி கொடுத்திருக்காரு. அயன்மேன் படத்துக்கு அப்புறமா நிறைய படம் நடிக்கிறாரு. ஷெர்லாக் ஹோம்ஸ், அயன்மேன் 2, டியூ டேட் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து படங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. கடைசியா 2019 அவரோட புகழோட உச்சிக்கே கொண்டு போச்சு. அதுக்கப்புறமா 2022 மிகப்பெரிய டைரக்டராக கிறிஸ்டோபர் நோலன் ஓப்பன்ஹைமர் அப்படின்றவரோட பயோபிக்க படமா எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது உண்மை கதை அப்படிங்கறதால கிறிஸ்டோபர் நோலனோட கதை அப்படிங்கறதால இந்த படத்துக்கு ஓகே சொல்லி படம் நடிக்கிற படம் மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அதுக்கப்புறமா இவரோட சகாப்தம் முடிஞ்சது, இதுக்கப்புறம் இவர் எதுவுமே நடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த காமிகான் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் நடக்குது. அந்த ஈவெண்ட்ல டாக்டர் டூமா நாங்க ராபர்ட் டோனி ஜூனியரை கேஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அவ்வளவு பெரிய வில்லனா இப்ப மார்வெல்ல ரிட்டர்ன் ஆகுறாரு. இதுக்கப்புறம் நடக்கிற எல்லாமே வரலாறு தான்.